இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கெங்கே எந்தெந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பலன்கள்லாம் அதை அடிப்படையாக வச்சு தான் ஜாதக பலன்லாம் சொல்லுவாள். ஆனால் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் 2ல் இருந்தால் 4ல் இருந்தால் 7ல் இருந்தால் 8ல் இருந்தால் 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாள். இது ஒரு விதமான செவ்வாய் தோஷம். இது சில வீட்டில் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு உண்டுன்னு சொல்லுவாள். ஆனால் அந்த செவ்வாய் மட்டும் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இருந்தால் தோஷம் கடுமையான தோஷம். எந்த இடம்னா இது செவ்வாய் தோஷத்தினுடைய கணக்கில் வராது. ஆனால் இந்த செவ்வாய் கன்னியில் சஞ்சாரம் பண்ணால் அந்த தோஷம் ரொம்ப கன்னி செவ்வாய்க்கு தோஷம் வலிமை ஜாஸ்தி. இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாள், கண்ணியில் செவ்வாய் கடலும் வற்றுன்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆறு வற்றலாம், குளம் வற்றலாம், கிணறு தண்ணியெலாம் வற்றி போகலாம் வெயில் காலத்தில். ஆனால் ஒரு கடல் வற்றுமா வெயில் காலத்தில்? ஆனால் கண்ணியில் செவ்வாய் செஞ்சரித்தா கடலே வற்றிடுமா. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு. அப்போ இந்த கண்ணியில் செவ்வாய் செஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ரொம்ப பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா நம்மளுடைய பணம் மட்டும் இல்லை, நம்மளுடைய சொத்து பத்து அனைத்துமே நம்மளை விட்டு கரைஞ்சி போயிடும். அதனால் கண்ணியில் செவ்வாய் செஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக காரியங்களை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் அவன் ரொம்ப பெரும் இழப்புகளை சந்தித்து வாழ்க்கையில் பூமியை இழந்து, பொன்பொருளை இழந்து, அவனுடைய ஆஸ்திகளை இழந்து அவன் ரொம்ப கஷ்ட நிலைகளுக்கு, தாரித்திர நிலைக்கு ஆளாவான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் கன்னியில் செவ்வாய் இப்போ சஞ்சரிச்சுருக்கு. எனவே எல்லோரும் இந்த செப்டம்பர் மாதம் 14 வரைக்கும் கன்னியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது. அது வரைக்கும் இந்த பூமி நிலம் வந்த விஷயங்கள்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் கவனமாக முதலீடு பண்ணணும்.